வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு இந்த சமீபத்தில் வாலாட்டுன்ட்டு மலையாள திரைப்படம் ஒன்று வெளியாகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் குரல் மாற்றம் செஞ்சு தமிழ் டப் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் ஒரு ஈனத்தனமான வேலை பார்த்துருக்கான். நம்ம வனக்காவலர் வீரப்பன் ஐயாவை பார்த்தீங்கன்னா ஒரு வேணும்னே அவமதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட, ஒரு கேவலமான புத்தியோட ஒரு சொருகல் ஒரு காட்சி சொருகப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கும் அந்த காட்சிக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித சம்மந்தமும் இருக்காது. ஒரு வரலாற்று படம் இந்த மாரி நாங்க ஒரு ஆள் இதில பாதிக்கப்பட்டோம். அந்த மாரி ஒரு இதில அ அந்த மாரி ஒண்ணு வந்தாலே அவங்களோட தவறான புரிதலா தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்னன்றது அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படாது. அதிகாரத்தில் இருக்கவன் என்ன பரப்புறானோ அதுதான் பாமர மக்களுக்கு தெரியுது. உண்மை என்னன்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஒரு இது கட்டமைச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தா தான் அதை பண்ணுறதே அரசாங்கம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை அந்த பாமர மக்களுக்கு பெருசாக இதை பற்றி தெரியாது. இதில் ஒட்டுமொத்த மலையாள மக்களையோ மலையாள இனத்தையோ சொல்ல ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுற ஈத்திரத்தனமான விஷயங்களால் அது ஒரு இனப்பிரச்சனை மாதிரி 2 பேருக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிடுவோம். பண்ணியிருக்கான்னா ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி நடக்குது. அதே மாதிரி கதாநாயகில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வீரப்பனை அவங்க அப்படியே மாதிரிலாம் கிடையாது. அது வீரப்பன் தான். அந்த படத்துலேயே வீரப்பன் தான் குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த காட்சியில் அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி அடிக்கும்போது அவன் அதை மீசியை இது பண்ணுற மாதிரியும் அடிச்சுட்டு அந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அந்த மலையாள ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மீசியை முறுக்கி விடுற மாதிரியும் வாலண்டரியாக வேணும்னே நம்மளை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்திலே வச்சுருக்கான். பார்த்துக்கங்க, நாங்கள் தான் பெரிய ஆள். இது என்ன இது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஜஸ்ட் வீரப்பனை அடிக்கிறாங்க, அப்படி வீரப்பன்ற கதாபாத்திரத்தை அடிக்கிறாங்கன்ற மட்டும் தான் புரிஞ்சுப்பாங்க. அதாவது வீரப்பனை வீரப்பனையா என்னன்னா அவரோட மீசை இது பண்ணிட்டு அவரை கொன்னுட்டு அவரை சவுத்தில் விஷம் வச்சு கொன்னுட்டு இவங்களே ஏதோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு இதை கட்டமைச்சு அங்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்த உடலை அப்படியே காட்சிப்படுத்தலை. மீசை தான் அவருக்கு அடையாளமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீரப்ப மீசப்பா அப்படின்ட்டு உங்ககிட்டே தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இன்னும் வீரப்ப மீசை மாதிரி வச்சிருக்கீங்க நல்லா பெருசா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அந்த மீசையை சரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க கொண்டு அந்த அவரோட உடலை உடலை காட்டினாங்க. அந்த மாதிரி வன்மத்தோட சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை எப்போன்னு போட்டு பார்க்க தான் இதுவாக இருக்கும்போது நம்ம தமிழர்கள் தான் கொஞ்சமாவது தன்மானத்தோட இந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். இன்னும் படத்துக்கு போயிட்டு ஆஹா மலையாள படம் அப்படி இப்படின்ட்டு பேசுகிறவன் தான் அதிகமாக இருக்கானே தவிர்த்து நம்ம எப்படி இருந்தோம் இதை இப்போ தான் ஏதோ இந்த மலையாள சினிமா நல்ல படங்கள் வருது அதை குறை சொல்ல. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்திய சினிமாக்கே முன்னோடியாக தமிழ் சினிமா தான் இருந்திருக்கு. ஹேராமா இருக்கட்டும், அந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் இருக்குது. இப்போ ஒரு சில தெலுங்கு படம் கன்னட படத்தெல்லாம் நம்ம அப்படி இப்படின்ட்டு இருக்கோம். 1000ல் ஒருவன்லாம் அப்பயே அப்படி இருந்துச்சு. நம்ம தான் அதை சரியாக கவனிக்கல, கொண்டாடல. லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வர படங்களில் முக்கால்வாசி கதாநாயகிகள் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் கேரளாவிலேருந்து தான் கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு எதிர்வினை காட்டணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். நேரடியாக போய் இது ஒரு வம்பை வளர்க்குற விஷயமா தான் இருக்குது. அவங்க வேணுக்குன்னே வம்பு கிழக்கிற மாதிரி தான் இருக்குது. நேரடியாக போய் சண்டை போடணும், எல்லையில் பதட்டம் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் அவங்க திரையுலகில் எப்படி பண்ணுறாங்களா நீங்கள் மொத்தமாக மலையாள திரையுலகம் டெக்னீஷியனோ நடிகையோ நடிகையை நிப்பாட்டி பாருங்கள். நடிகையை இங்கே வாய்ப்பு கொடுக்காம அவங்களுக்கு எதுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கணும்? தமிழ் சினிமாவில் என்னட்ட ஆளா இல்லை அவங்களுக்கு? அந்த மாதிரி தமிழர்களை வச்சு தமிழ் படங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ அவங்களோட மார்க்கெட்டே இங்கே தான். அவங்களுக்கு அங்கே எவ்வளோ வருதோ அதோட டபுள் மடங்கு இங்கே எடுத்துக்காட்டுக்கு ஜிமேல் பாய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேக்கா குணா படத்துலேருந்து பாட்டை வச்சுட்டு அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் ஓடினதான் அவங்களுக்கு அவ்வளோ வருமானம், அவ்வளோ 100 கோடிக்கு மேலே போனதெல்லாம். இதெல்லாம் யோசிக்கணும் மக்களை. இதே மாதிரி இனி உத்திரம்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரை போட்டு நடிச்சிருந்தாங்களா அபர்ணா பாலமுரளி அவங்க நடிச்சிருந்த ஒரு படம் வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இறுதி காட்சியில் இந்த திருக்குறளை உதாசீனப்படுத்துகிற விதமாக அசிங்கப்படுத்துகிற விதமாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க. அதில் வர்ற ஒரு கதாபாத்திரம் திருக்குறளில் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கலாம் தப்பு பண்ணணும்னு பண்ணுறதில்ல, ஆனால் தப்பு பண்ண பிறகு அதை மறைக்க மட்டும்தான் முயற்சி பண்ணுவான். இந்த மாதிரி தான் திருக்குறளில் நிறைய கருத்துக்கள் இருக்குது, குழப்பமா அப்படி இப்படின்ட்டு அதுவுமே படத்துக்கு தேவையில்லாத ஒரு காட்சி, தேவையில்லாத ஒரு வசனம் சொருகி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மக்களையும் சொல்ல மலையாளத்தில், ஆனால் பல பேர் இந்த மாதிரி வன்மம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் எதிர்த்து அடிக்கணும் அப்படிலாம் சொல்லி எதிர்ப்பாவது தெரிவிக்கணும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியுமோ அந்த தமிழ் சினிமாவில் முடிஞ்ச அளவு அவங்களோட வருகையை அவங்களுக்கு கொண்டு வராமல் இருக்குது.
அந்த மாதிரி பண்ணீங்கனாலே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அடங்கிடுவாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. இதை குறித்த உங்கள் கருத்துக்களை வந்துட்டு கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.